உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெரிய அண்ணன் சொல்லி ஒரு சாமி பக்கத்துல வராரு. அவர் யாரு? உங்க அண்ணனா? 3 ஆண்டு காலங்களாக சனி பகவானுடைய கோட்டத்தினால் குடும்பத்துல மனவேதனைகளும் பல நஷ்டங்களும் இடப்பிரிவினைகளும் நடந்துகிட்டு இருக்கு. உன்னுடைய மகனை போய் பார்த்தாய். அவனுக்கு இப்போதைக்கு மனநிலைகள் ஒருங்கிணைந்த நிலைகள்ல இல்லாம உங்க வீட்டு பக்கம் வர்றதுக்கே உள்ளம் அவனுக்கு செல்லல. அவன் இன்னும் 6 மாத காலங்கள் வரை இந்த மதுவுக்கு அடிமையாகி ஒருத்தருக்கு பின்னால் செல்லக்கூடிய மன உடையவனாக இருக்கிறான். யாருக்கு பின்னால? அது ஆனா பெண்ணான்னு கேட்டிய ஒரு பெண்ணுக்கு பின்னால். அதனால அவனுடைய உள்ளத்தை திருப்ப முடியுமா? முடியும். திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலைப்படாம இரு. வைகாசி 20 வரை பொறுமை வேண்டும். பக்கத்துல வரலாம். பிரிவினைகளை மாத்தித்தார சற்று பொறுமையாக இருக்கணும். என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்பட வேண்டாம். பக்கத்துல வா. நல்லா இருக்குட்டி. சேலமா? சேலம் பகுதி மாரியம்மன் கோயில் சம்பந்தமான கேள்விகளை கேட்க வந்தவர்கள். தீ பிடிச்சிருக்கு. சத்தம் பண்ணக்கூடாது. வடையை ஒழுங்கா தின்னு கீழே போட்டுறாங்க. தீச்சட்டி உண்டுமா? தீச்சட்டி உண்டுமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நெருப்பு தீச்சட்டி உண்டுமா? உண்டு. யார் எடுத்தாலும் இடையில தீயினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டதா? நெருப்பா என்ன நடந்துச்சு? நெருப்பு தீச்சட்டி எடுக்கிற விஷயத்தால பாதிப்பு வந்துச்சா? ஆனா தீச்சட்டி யார் எடுக்கிறாரோ அவரால்தான் இந்த குழப்பமும் பிரச்சனையும் ஏற்பட்டது. புரிகிறதா? இதான் நடந்த சம்பவம். காரணம் சொல்லலாம். தம்பி யூடியூப், இப்ப நான் இப்ப பேசியதை கட் பண்ணிக்கங்க. நான் MBA படிச்சவர ஐடி கம்பெனில வேலைக்கு போறாரா? அங்க எதுல மாதிரி ஐடில வேலை எடுக்காங்க போறியா? கண்ண மூடு, நிமிந்து உட்கார். இந்தா அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் வருது, எழுதிட்டான். கவர்மெண்ட் போஸ்ட் போட்டுட்டாங்க. நல்லா கருப்புசாமி. ஆமா, என்ன ஹோட்டல் இருக்கு சேலத்துல? வீட்டு பக்கம் ஹோட்டல் யாருப்பா இருக்கு? என்ன ஹோட்டலு? புரியல. சேலத்தில் வீட்டின் எல்லை அருகே ஹோட்டல் இருக்குது. யாருடைய இடம்? கருப்பசாமி தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? சேலத்துல இருந்து. என்ன மகனுக்கு என்ன? அட்டே 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 கால் வந்துட்டுமா? தண்ணி கொடுறா. டேய் தண்ணி கொடுங்க. என்னப்பா உரிமை மேல சத்தம் கேட்க? உங்க வீட்டு பக்கம் என்ன கோயில் இருக்கு? உரிமை அடிப்பாங்களா? டுவா டுவா டுவா. என்னடா படிச்சிருக்க? என்ன வேலை பார்க்குற? கால விட்டு வரலாம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா?
உன் முகம் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. நேரம் வந்து உட்காரு. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? அதான் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமான்னு பாட்டு படிச்சேன். சரி, உன் மனத்துக்கு ஒரு பொம்பளை இருந்தா வெளியே விட்டாளா? கால் வந்துட்டு வா. மனிதன் தானே, எல்லாருக்கும் வரும். உலக இயற்கை தானே. முற்றும் திறந்தவரே மூளை இழந்து விட்டது எத்தனையோ சரித்திரங்கள் உண்டு. இளைஞனுக்கு அது என்ன விதிவிலக்கா? என்னப்பா எவன்டா கேட்கான்? பக்கத்துல வாடா. உன் கூட பழகிற ஒரு நண்பரின் வாயிலாக உனக்கு ஒரு பெண் அமையும். ஏன்னா அவன் ஒரு இடத்துல, எனக்கு தெரிஞ்ச இடத்துல என் குடும்பத்துல பொண்ணு இருக்கு, அதை வேணா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள்ட்டையும் பேசிட்டு சொல்லுதோம்னு ஒரு பாத்திரத்தை போட்டிருக்கான். அதை கொஞ்சம் தெளிவு பண்ண முடியுமான்னு பார்த்தேன். கிரகம் ஒத்து வரல. அதனால வரக்கூடிய ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நடத்தி தரேன். சொந்தத்துல பொண்ணு கிடையாது பண்ண, அது வேண்டாம், நமக்கு செட் ஆகாது. புரியுதா? அது மத்தள கேசு. பையன் இருதாயம் உடையவன். அதனால அந்த நிலைகளுக்கு அது செட் ஆகாது. ஆவணி மாதம் பொறுமையா இருக்கணும். கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி இப்ப இன்னொரு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி அமைப்பு இருக்கு. அப்படி ஒரு வண்டியை எடுத்தாலும் என் பேரை போட்டு ஓட்டு செம்மையா இருக்குக்கா. ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு குடியிருக்கக்கூடிய வீடும் தந்துருவேன். சந்தோஷமா வெற்றி அடைவார். வேற என்ன வேணும்? என்ன வேணும்? கையில இருக்கு, ஏதோ இருக்கு பாரு, பக்கத்துல வா. இதுக்கு உள்ள இருக்கும் பாரு, புரிஞ்சுக்கிட்டா? வெற்றி ஆயிடுச்சு. முடிச்சிருவோம். அதுக்கு தேவை அதான, அது தந்தாச்சு. பக்கத்துல வெற்றி ஆகிட்டாரே. இந்தா இதை கொண்டு வச்சுக்கா. ஜாலம் வசியமாக நல்லா இருக்கா? கருப்பசாமி, ஆமா, திருப்பூர். திருப்பூர் சேலம் மீண்டும் அழைக்கிறேன். பொறுமையுடன் காத்திருப்பீராக. திருப்பூர் 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 திருப்பூர். கணவன் மனைவியாக வந்தவர்கள் யார்? கால் விட்டு வரலாம். ஆனந்தம் என இன்று ஆரம்பம். சற்று பொறுமை வேண்டும். ஆவேசம் இருக்க உள்ளத்தில் அமைதிப்படுங்கள் சகோதரி. வாழ்க. என்னாச்சு? காலு உட்கார முடியலையா? என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? கண்ண முடிக்காங்க. ஏற்கனவே நான் உத்தரவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் கருப்பசாமி. அது எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? கடைக்காரங்களாச்சு எங்களுக்கு தாங்க முடியலையே. நடத்துற தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாத லாக்கில் போய் உட்கார்ந்துட்டோம். இதுல இருந்து எங்களை தெளிவுபடுத்தி தாங்க, ஃபைனல் பண்ணி தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து பேசலாம், ஒரு ஃபைல் வச்சுக்கிறது. யாரு யாரோ இடையில வந்து பேசினாங்களோ? உங்களுடைய தொழிலை பத்தி ஒரு கேட்க வருவார். இடம் ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் உங்க தொழிலுடைய அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தர் பேசுவார். அவர் மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை நான் வர வைக்கிறேன், நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். வேற என்னப்பா வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாத்தான் இருக்கு, ஒரு குறையும் இல்லை. நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், பௌர்ணமிக்கு வரும்பொழுது அதில் நீங்கள் சரியாயிருவீங்க. வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம், மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. தொழிலுக்கு தேவையான பணம் கிடைக்கும், தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இருக்கிற கடன்கள் தீரும். நல்ல டைம் வந்தாச்சு. பொறுமையோடு என்னை பிரார்த்தனை செய்யுங்கள். வர வைக்கிறேன். கொஞ்சம் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுங்கப்பா. அப்படியா? கொஞ்சம் சிவனை வழிபட்டு வருகிறீர்களா வீட்டில்? சிவபெருமானுடைய சக்தி தெரியுதே. ஆமா, குருதேவா இந்த பணம் கிடைச்சாச்சுடா, சந்தோஷமா இரு. கடன்லாம் தந்தாச்சு, அதுலதான் கிடைச்சாச்சு. வாங்கிக்காங்க, பம்பர்ல போட்டுருவோம். போயிட்டு வாங்க. நல்லா அதே திருப்பூர் எல்லை,
தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இன்னொரு கால் விட்டுறாடா அப்படி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனைன்னு எழுது வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ள இப்ப எங்க பார்த்தாலும் ஏன் பேச்சு தான் நடக்கு. கருப்புசாமி 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 கருப்புசாமி. ஆனா கருப்புசாமி பலவோட உன்னை நம்பிட்டேன், என்ன கைவிட்டுறாதப்பா. ஆனா இப்போ ஒரு தொழில் நீ சொன்னது மாதிரி ஒரு இடம் என் கண்ணுக்கும் கருத்துக்கும் காதுக்கும் கேட்டு வந்திருக்கு. அது காதுக்கும் கண்ணுக்கும் காட்சியா தெரிந்து பிரயோஜனம் இல்ல. கை நிறைய பணம் வேணும், அந்த இடத்தை வாங்கணும். அந்த இடத்தை வாங்கினா தொழில் வசப்படுமா வசப்படாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட என்ன பார்க்க வந்திருக்கேன். கால விட்டுவான். இந்தா அந்த இடத்தை முடிச்சு தரேன். இப்ப அதுக்கு 1.25 லட்சம் ரூபாய் வேணுமே. இப்ப எவ்வளவு வச்சிருக்க? முதல்ல அட்வான்ஸ போடு. இடம் ஒண்ணு விட்டு போகாம காப்பாற்றித்தார வெற்றி ஆகித்தார பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். குறுக்க இறங்குதிய எல்லாருமே அந்த மாயையிலே கிடந்து விளையாடுதீங்களே, பணம் கிடைச்சிடும். சந்தோஷமா இருக்கா? கருப்புசாமி அதே திருப்பூர் எல்லை வீட்டுக்கு போற வழியில அம்மன் கோயில் இருக்கு. என்ன கோயில்? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கும், மனைவியுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறேன். வேற என்ன வேணும்? கேட்கிற வார்த்தை குளிர் சொல்ல போய் அந்த கேள்வியை கேட்க. என்ன வேணும்? உடம்புக்கு பக்கத்துல வா. இப்ப நிமிந்து உட்காரு. ஒரு ஆம்பளை ஒன்னு நான் கொஞ்சம் உள்ளுக்கு பாக்குறேன். பண்ண முடியுதா? கால் வந்துட்டு வரலாம். 4, 5. இடுப்புல இருந்து 5 முதுகெலும்பு அந்த பகுதியிலிருந்து கீழே வர சில சந்திர உணர்வற்ற நிலைகளும் மரமரத்தின் பலவீன தன்மையும் தோன்றிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த உடலில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றி தரணும், எனக்கு இருக்கக்கூடிய தொழில் காரணங்களையும் தீர்த்து தரணும். இந்த நிலைகளை மாற்றி தந்தா கருப்புசாமிக்கு என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் நடப்போம்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு சுற்றுவோம். இப்பவுமே மாத்திடுவோம். அவ்வளவுதான். ஜூஸ இங்க ஒருத்தனுக்கு ஜூஸ் கொடுத்து வரேன். குடிக்கலாம். நேரம் அங்கே மனமே அப்படியே கட்டுவேன். கொஞ்சம் பணம் வெளியில இருந்து வர வேண்டியிருக்க, அதை வர வச்சு தந்துட்டா நம்ம கோயில் அன்னதான தான தர்மத்துக்கு என்னப்பா செய்வ? வெற்றி உண்டு. சந்தோஷமாரு வாங்கி தர எல்லாம் ஜெயிச்சாச்சு. நல்லா இருப்பா. என்னமா காரைக்குடி எல்லை காரைக்குடி. காரைக்குடி இழந்து போன பணத்தை பற்றியும் குடும்ப கஷ்டத்தை பற்றியும் கேட்க வந்தது யாரு? கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் ஒரு தடவை கால் ஒன்று சொல்லலாம்.
நான் போய் பார்த்தேன். உன்னுடைய குடும்பத்தில் முன்னின்று காக்கும் தெய்வத்தில் நான் கருப்பசாமி தான் 3 தலைமுறைக்கு முன்னால இருந்து முதல் தெய்வம். ஆனா இப்ப 2.25 ஆண்டுகள் உன்னுடைய மனைக்குள்ள உன்னுடைய பண நஷ்டம், பிள்ளையை பத்திய மன வருத்த கவலை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் ஒரு குழப்பம் இல்லாம கல்வியும் தெளிந்த உத்தியோகமும் கிடைச்சா எல்லாம் தெளிவா இருக்கும். கருப்பசாமி, உன்னை தவிர எனக்கு எதுவும் இல்லை, பண்ணித்தான்னு கேட்க வந்திருக்கேன். காரணம் இருக்கலாம். வேற என்னப்பா வேணும்? வீடு கொஞ்சம் கண்ண முடிக்கா, நான் அதை கட்டுறேன். ஐயா, அந்த இடத்துல வீட்டை கட்டிக்கலாம். கட்டி விட்டு ஜெயிச்சார பணமும் கிடைக்கும். நல்லா இருக்குங்களே, புண்ணியம். அதே காரைக்குடி எல்லை குழந்தை தாய். கண்ணுக்கு இந்த அழகு காலையில் வந்த ஒரு தரம் உட்காரலாம். உன் வீட்டுக்காரனுடைய மனதை பார்த்தேன். தர்மம் தலைகாக்கும் என்று நினைத்த எண்ணத்தில் இருக்கும் செல்வத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது கொஞ்சம் கடனும் மனக்குழப்பமும் அடைந்து வேதனை அடைந்திருக்கிறார். அதனால கருப்பசாமி, எனக்கும் ஒரு வேலை கொடுத்தனா உதவியா இருக்குமே. இப்ப எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தாக ஒரு வழியா இருக்குமே, அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. காலம் விட்டுவான். என்னடா சரிதானே? வேற என்ன வேணும்? இன்னொரு 20 நாள் பொறுமையா தான் இருக்கணும். நிச்சயமாக கடனை பத்தி பிரச்சனை இல்லை. 20 நாள் டைம் காடாது. பொறுமையா இருந்தா வெற்றி அடைக்கும். சரியா? செய்வன வச்சிருக்காங்க, எங்கேயும் போய் கேட்டுறாரம்மா, யாருமே வைக்கல. உனக்கு ரொம்ப பணம் இருந்தா இங்க தட்டிட்டுப்பா. சரியா? அதுக்காண்டி மந்திராலய கிட்ட போய் பணத்தை கொடுத்து பேராத கால வந்துட்டுவான். கருப்பசாமி, அந்த வேலை கிடைக்கும். இந்த உன் வீட்டுக்காரனுடைய நேர்மைக்கு செவி சாய்த்து 20 நாள்ல வேலையும் கொடுக்குற, எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் கொடுக்க. நல்லா இருந்துக்கா, வெற்றி உண்டு. ஜெயிச்சு தாரேன். இந்த பணம் வேணும்ல, புண்ணியமா பெறுவாள். நல்லா ஆசிரியையா இருப்பாள். என்ன இருப்பா? ஆசிரியை இருக்காங்க. கருப்பசாமி, தேவகோட்டை. தேவகோட்டை இருப்பா. தேவகோட்டை தேவகோட்டை வரீங்களா? தேவகோட்டை இருக்கா அண்ணாஜி? தேவகோட்டையா? அவரு சங்கரி கருப்பன். அவர் இல்ல. பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. ஸ்ரீலங்கா, இலங்கை மாநகர். இலங்கை மாநகர். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த உள்ளம் துள்ளி விளையும். ஸ்ரீலங்கா அவர்களை வருக, நல்லா இருக்கீங்களோ? கற்பனை என்றாலும் பக்கத்துல வாக்கா. என்ன வேணும் அம்மாவுக்கு? பிள்ளைங்க ஊட்டி கொடுக்கணும். சட்டப்படி மாட்டிக்கிட்டார காலை விட்டுவா. உண்மையை சொல்லணுமா, சும்மா ஏனோ தானோ அடிச்சு விட்டுருவோமா?
கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணாலே குடும்பத்தில் மாபெரும் குழப்பம். அதுல உன்னுடைய பிள்ளைக்கு மனவேதனை. இந்த சூழ்நிலைகளில் நடப்பதிலே தற்கொலை முயற்சி, வாரவோமா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி, இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சட்டப்படி ஒரு இடைஞ்சல் விசாரணை இவைகளெல்லாம் நடக்கு. அதனால அதுல இருந்து மீட்டி வெளியாக்கி தந்தா போதுமா? கால விட்டு வா. புதுசு பொருக்கு சிரிக்கான். அவனுங்கடா ஜபாவங்க ஜபாவ என்னைய பார்த்துட்டு போனோம், மீட்டித்தாரே, நிறைய ரகசியம் இருக்கு, முடிச்சு தாரேன். போலாம் பொறுமையா. அதே இலங்கை மாநகர் இந்த மைபரத்தை எடுத்துக்காக்கா ஏக்கா அதுல டாலர்ஸ் இருக்கு இன்னொரு கால எழுட்டு வா. என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மகனுக்கு யாருக்காவது நிறைந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு கவலை உள்ளத்துல இருக்கு. ஒரு நல்ல வேலையும் அவருக்கு ஊதியமும் போட்டு தந்தா போதுமா? ஜெயிச்சுட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய விவசாய இடத்துல எந்த மகசூல் போட்டாலும் லாபகரமா ஆக்கி ஜெயிச்சிருந்தா போதுமில்ல. இருக்கிற கடன்களையும் தீர்த்து இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அந்த இடத்தை உன் கையை விட்டு போகாம காப்பாத்தார. காரணம் வருமா? நாளைக்கு பிளைட்ல பறக்கும் பொழுது நல்ல செய்திகள் கிடைக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமா மகளே, ஆனந்தமாக இருக்கு. அப்பா சமுத்திரம் நல்ல பொழுதையெல்லாம் இடம் தகுந்தமா ஏமாந்த மனிதர்கள். இந்த காரு எந்த ஊருக்கா? அப்பாக்குள்ள எந்த இடம்? தள்ளிதுங்க, கூப்பிடுறேன். 100 கால் இருக்காங்க. உங்க வீட்டு எல்லைக்கு போற வழியில லாபம் சம்பந்தமான தெய்வம் தெரியுது. யாருப்பாது? யாரு? லாபம் புற்று இருக்கா? சொற்ப இருக்கு. கருதாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள்ல சில லட்சங்களை ஏமாத்திருக்கிய. உங்களுடைய ஒரே ஒரு கேள்வி, பணத்தை ஏமாத்திட்டு போனானே அவன் வருவானா வரமாட்டானா, அல்லது அவன் எங்க இருக்கான் நாங்க போய் தேடி பிடிக்கும். காரணம் சொல்லலாம். கடலுக்குள்ள தங்க ஊதி கிடைக்கு, எடுத்து வரியா இருப்பா. அதனால அவன் சென்னை மாநகரிலே இருக்கிறான். புரியுதா? சென்னை மாநகரில் இருக்கான். ஒரு பக்கத்தில் இரணியா சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பணம் அவன் வச்சிருக்கானா அல்லது வேற யார்ட்டையும் வாங்கி கொடுத்தானான்னு கேட்டேன். வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். அவன் இவனை ஏமாத்திட்டான். ஆக இந்த பணம் இப்ப அவன்கிட்டயே இல்லை. இங்க இருந்தா உயிர் தேவை ஏற்பட்டுரும் அல்லது நம்ம தற்கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருமோ என்று நினைத்து இடத்தை மாற்றிக்கொண்டார். காலம் சொல்லலாம். சமயம் இந்த
அவன் உங்களுக்காக யார்கிட்ட கொடுத்தாலும் அவன்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுதான். அந்த டாக்குமெண்ட்டுக்கு இன்னொரு இடத்துல கொலாட்டர்ல பணம் வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி. இதான் நடந்த சம்பவம். உங்களுக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா? இப்ப டாக்குமெண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன், உங்களுக்கு அந்த இடத்தை உறுதியாக்கி தரேன். போதுங்களா? ஒரு மாதம் கால அவகாசம் இருக்கு. வார வேலைக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து மண்ணு கொண்டு வரணும். நீங்க எழுப்பிய பில்டிங் எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து சேரு. எங்க இருந்தாலும் அவனை நான் கொண்டு வந்து சேர்த்தேன். வருவான், தருவான். இதோ கையெழுத்து போட்டாச்சு. வாடா, இந்த ஜெயிச்சாச்சு, போங்க. என்ன செய்தி? பண்ண முடியுங்க கொஞ்ச நேரம். புரட்டாசி 22ஆம் தேதி வரை அவனை பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம். அது கூட ஆபத்தில் நம்ம காப்பாற்றுறேன். சற்று அமைதியாக இருப்போம். சென்று வருக. முக்கூடல், அடச்சாணி முக்கூடல். அப்ப அவனுக்கு வா, கால் விட்டு வா. உங்க வீட்டுக்கு போறவங்க ஒரு குளம் கிடக்க. எங்க இருக்கு? ஒரு குளம் இருக்கு. குளம் இருக்கு. குளத்தை தாண்டி உள்ளுக்கு போனா பழைய காலத்து வீடுகளா கொஞ்சம் இருக்கு. அந்த லாஸ்ட் போனா கல்லு செக்கு கிடக்க. நீங்க பார்க்கல. காலில் விட்டுவாங்க. பாத்தம்மா முத்தாம்மா எங்க இருக்கிற செல்லம்மா. யாரு என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க. உங்களை பார்த்தவங்க உன் பேர் என்ன? அதுமே அருமையான பேர். உன் பேரு? கண்ண முடிக்கப்பா. தம்பி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு எழுத்தாளர் கம்ப்யூட்டர் போஸ்ட் இருக்கு. போறியா? உனக்கு தெரியுமா கம்ப்யூட்டர் சொந்தமா? கால விட்டுவா. இதே தென்காசி, நெல்லை ஆகிய 2 மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங் உனக்கு போட்டிருக்கேன். நல்ல நண்பர்களின் வாயிலாக என் சக்தியின் மூலமாக உனக்கு அந்த வேலை கிடைச்சாச்சு. நல்லா இருக்கு. காப்பாற்றி தரேன். இப்போ கொஞ்சம் கடன்கள், மன உபாதைகள் இருக்கு, தீர்த்து தரேன். இருக்கிற வீடு சரதானான்னு ஒரு குழப்பம் இருக்கு. கவலைப்படாங்க, அந்த வீட்டில் இல்லை, யாராலும் இடைஞ்சல் இருக்காது. புரியுதா? வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதையினுடைய சத்தம் கேட்கும். அந்த தெய்வத்தினுடைய உலாவு இருக்குது. முருகப்பெருமானை கொஞ்சம் மனதில் வச்சுக்கா, என்னையும் நினைச்சுக்கா, சந்தோஷமா இருக்குங்க. வா, இவனை ஐபிஎஸ்ஸா படிக்க வை, இவனை ஆர்பிஓவா படிக்க வை. ஆமா, நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. நடந்தாச்சு. நீ கேட்க முன்னாடி சொல்லிட்டேன். வேணாலும் அந்த வீட்டில் இருங்க, பிரச்சனை இல்லை. சற்று பொறுமையாக, சரியா? அடுத்த மாதத்துலேருந்து தொழில் சிறு தொழில் பார்த்துக்கலாம். நல்ல நிம்மதியா இருங்கப்பா. இந்தா, வெற்றி அடைவாய் மகனே, ஆனந்தம் பெறுவாய். கருப்புசாமி, ஆமா, பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பக்கத்துல கோட்டை பகுத்தவனா. தண்ணி அடிக்காம கண்ண முடிக்கலாம் கொஞ்ச நேரம். என்னன்னு கேட்கணும்னா
இப்ப அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு உங்ககிட்ட பேச வச்சா போதுமா? பேசிடுவாங்க. பேச வைக்கிறேன், வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். நீ பிறந்த லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம் நேரம் 7 to 9 வியாழக்கிழமை காலையில். நல்லா அங்கதான் இருக்காங்க. கருப்புசாமி, ஆமா, கேரள தேசம், கேரளம். வெள்ள கம்பியை உடைச்சிடக்கூடாது. கேரளம், திருவனந்தபுரம். நீங்களே விடாலும் எர்ணாகுளம். எர்ணாகுளம், திருவனந்தபுரம். அப்படி இருக்க வாழ்க வாழ்க. கருப்புசாமிக்கு அச்சரி பிச்சரி. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடாயிருக்கு. ஆனா அதுல ஒரு சிறிய தடை மட்டும் கிரகப்படி இப்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய மனநிலைகளை சீர் பண்ணி அதுல இருந்து விடுதலை ஆக்கி வெற்றியான கான்ட்ராக்ட் கொடுத்தா போதுங்களா? ஜெயிச்சுட்டாரேன். காலம் சொல்லலாம். உன் கடை வியாபாரத்தை நடத்துறதுக்கு நல்ல போன் செய்தி ஒண்ணு வரும். அதுல உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். வியாபாரத்தை நல்லாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வெற்றி அடைவார். எர்ணாகுளம் வியாபாரம் பத்தியா? என்ன வியாபாரம் பத்தியா உனக்கு? மனைவியை பத்தி கேட்க வந்தது யாரு? கேரளாவில் கால் ஒன்று வரலாம். நீங்கள் யாரு? மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி என்னப்பா கவலை? சொல்லலாம். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு கிரகத்தின்படி கொஞ்சம் குடும்பம் மனப்பிரிவுகளோடு இருக்கும். பண வரவுகள் குறைவாகிவிட்டது. ஆனா வீட்டுக்கு அருகில் ஒரு அம்மன் தேவியினுடைய அருள் பாலிப்பு இருக்கு. அந்த சக்தி உன் குடும்பத்தை கொஞ்சம் காக்கும். இப்போ உன் மனைவியினுடைய உள்ளத்துக்குள்ள சனி பகவானுடைய இயக்கம் நிறைந்திருக்கு. கழிந்த 1.25 ஆண்டுகள் உங்க 2 பேருக்கும் பிடிக்காத மனசும் குழப்பமும் நடக்கும். வீட்டுக்குள்ள போவதுக்கே உனக்கு மனசில்லாத துன்பத்தை நீ சுமந்துகிட்டு இருக்க. காரணம் சொல்லலாம். இந்தா சமாதானமாக்கி வெற்றியாகி தரேன், வருமானத்தையும் தரேன். அவனை வர வச்சு தரேன், தெளிவாக்குறேன். இந்தா பரிசு விடும். கபட்டாணி, ஆமா கடை கேரளத்தில் கடை யாரு சொல்றா? கடை என்ன கடை? கேரளாவா நீங்க? எவிட எங்கடா? வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? கால் எடுத்து வரலாம். போன் விழிச்சோடு உன் கடைப்பகுதியிலிருந்து நேராக சென்றால் 2 ரோடுகள் பிரிகிறது. இந்த பக்கமா கேரளாவுக்கு போயிடலாம், இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். ஆனா அதிலிருந்து உள்ள போனேன், நிறைய புகையா வருது. அது என்ன புகையா இருக்கும்னு பார்த்தேன். நல்ல மனத்து பேசினட் பவர் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஏரியாவில் எல்லையில கிடைக்க கால் வந்துட்டோம். பேசினட்லாம் என்னடா? அது வேகுதோ வாசம் அடிக்க புகையெல்லாம் போகுது. பாபா பாபுன்னு
இவ மேரேஜை பத்தி என்ன பேசணும்? அதை பத்திய குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு. வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை வராரு, கட்டி கொடுத்துடலாமா? உங்க வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை வராரு, கட்டி கொடுத்துடலாமா? தமிழ்நாட்டில் இருந்து கட்டி கொடுக்கலாமா? என்னம்மா உனக்கு தமிழ்நாட்டுக்காரர் பிடிக்கலையா? வந்தா போதும். வந்தா உங்க கடைக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஒரு வருஷ காலமா கொஞ்சம் அங்க நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள மனவேதனைகளும் கொஞ்சம் தீய சக்திகள் இருப்பதாக பாவனை ஓடுது. இடமாற்றம் சரியா இருக்குமா, வாழ்த்து அமைப்பு சீராக இருக்குமா அப்படிங்கிற உள்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. வீட்டுக்கு முன்னால ஒரு வண்டி நிக்காது. என்ன வண்டி? என்ன வண்டி நிறுத்தி? யாருக்குள்ளது? இப்ப அது எங்க? கால விட்டுவா. சமயந்தோட இட்லி ஒரு ரவுண்டு போடுவோம். 6 மணிக்கு தான் முடிச்சிருவோம். அதனால இடத்துக்குள்ள மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் உண்டு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வியாபார சம்பந்தமான குழப்பமும், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளும், முட்டுக்கு கீழ் கால் வலி, வேதனை, வீக்கம் போன்றவைகளும் நடந்து இப்ப துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மனக்குழப்பம், 2 விதத்தில் வேதனைகள். இடமாற்றம் சரியா இருக்குமா, இன்னொரு இடம் ஒண்ணு இருக்கு அங்க போகலாமா சிந்தனை ஓடுது. மாட்டிக்கிடுவோம், தைரியமா இருங்க. வரக்கூடிய சிம்ம மாதத்தில் கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு வேண்டாம், 6 மாதங்கள் அங்க இருப்போம். அதுக்கு முன்னால நான் வழிவகுத்து தரேன், தைரியமா இருக்கலாம். சரியா? அதனால சிம்ம மாதம் வரை பொறுமை வேண்டும். இன்னொரு இடத்தை மாற்றி கொடுக்கலாமான்னு வச்சிருக்கிறேன். இன்னும் 2 முறை என்ன பார்க்கவா, ஜெயிச்சு தார, வெற்றியை தார, பணம் வந்தாச்சு. உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். தங்கமாது உன் பையனை பத்தி கேட்டேன். அவன் அரசு பணிகளையும் உதவிகளையும் பெறுவான். கர்மசாமி, ஆமா, பம்பாய், பாம்பே, பாம்பே உண்டு. மும்பை, சரி. கருணாமி, என்னடா பணியை கொடுத்துட்டு அவங்க எங்கேயோ போய் சேர்ந்துட்டாங்க. என்னடா பிள்ளைங்க இவங்கெல்லாம், அது தப்பு இல்லையா? கடையநல்லூர், கடையநல்லூர், பைசில் 1, பைசில் 2, பைசில் யார் இருக்கா? கடையநல்லூர். கரிவளவந்தநல்லூர், கரிவளவந்தநல்லூர், சங்கரகோயில் எல்லை கரிவளவந்தநல்லூர். யார் இருக்கா? கரிவளவந்தநல்லூர். அவங்க இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருப்பா? எந்த ஊரியா? கரிவளம் சைடு. ஒப்பனையம்மாள் இருக்காரா? பக்கத்துல வாங்க. தம்பிக்கு எந்த ஊரு? கரிவளவந்தநல்லூர்ல ஒப்பனையம்மாள் இருக்காரா? ஒப்பனையம்மாள் இல்லையா? பார்வதி இருக்காரா? உங்களுக்கு எந்த ஊரு? சொந்த ஊரு? அப்போ நான் கூப்பிட்டது உங்களில் அர்த்தம். போங்க. கரிவளவந்தநல்லூருங்கிறது சங்கர கோயில் பக்கம் பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம்.
அங்க இருக்கிற சாமியின் பெயர் பாலவண்ணநாதர், அங்க இருக்கிற தாயாரின் பெயர் ஒப்பனை அம்மாள். கரிவலந்தநல்லூர்காரர்கள் அது தெரியாம இருக்குமா? கருப்பசாமி வேலூர் கால் வந்துட்டு வரலாம். எந்த வேலூர்? உனக்கு எந்த வேலூர்? காட்பாடி வேலூர். நாமக்கல் வேலூர் அடுத்த கூப்பிடுறேன். காரணம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு நடக்குமா? கடைசி நான் பிரம்மச்சாரியா இல்ல இப்படி ஏமாந்து போயிருவா? அப்படி ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு. காரணம் வா. உனக்கு கல்யாணம் நடக்கும். இடையே ஏற்பட்ட குழப்பத்துக்கு கிரகங்கள் ஒரு காரணம். அதனால ஒரு நல்ல பெண் உன்னை தேடி நிற்கிறார். கண்ணை மூடி பார்க்கலாம். அப்பா இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல பெண்ணை கொண்டு சேர்க்கிறேன். திருமணத்தை நடத்தி தாரேன். வெற்றி உண்டு மகனே. செல்வாக்காரன் கனிய போல வீட்டில் வச்சு பூஜையா இருக்கணும். இன்னும் 20 செய். வெற்றி உண்டு. அதை அடுத்து மாத்துவோண்டா. கருதாமி. ஆமா அப்படியா? சரி ஓகே. கட்டு பார்க்கிறேன். வள்ளியூர். யாரெல்லாம் வந்தியப்பா? உன் பேர் இன்னொரு கால் வந்துட்டுவான். பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களே, அப்படியா? நீ வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய குதிரை நீதிமன்றத்துக்கு போகுது. எங்க போகுது? கோர்ட்டுக்கு போகுது. என்னப்பா காரணம்? ஆனா உன்னுடைய எல்லையில சொலமானசாமியுடைய அருளாசி நிறைய இருக்கு. இப்ப தொழிலை பற்றியும் மன உபாதைகள் கஷ்டப்பட்ட நிலையை என்ன கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும்? ஒரு பிள்ளைக்கு வருமானம் தான். உன்னுடைய தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை தீர்த்து 9 மாதங்களில் உன்னுடைய கடனை பகுதியை தீர்த்து தார. தெளிவாக இருப்ப. நீதிமன்றத்தை பத்தி பேசுறேன். நீ அவன்கிட்ட கேட்கல. புரியல. ஒரு விஷயத்துல கோர்ட்ல இருந்து ஒரு தொடர்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதுல ஒன் பக்கம் எந்த கேடும் இல்லாம நான் முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு உத்தரவா இருக்கு. அடுத்த உத்தரவு பின்னாடி. கருப்பசாமி. ஆமா அப்படியா? சரி. யாரு? பெங்களூர். கணவன் மனைவி. தோல்
கொடுப்பான் தோழன் காலம் சொல்றான். என்னப்பா உடல்நிலையை பத்தி என்ன ஆராய்ச்சி? அப்படி என்ன பெரிய பிரயாசம் ஏற்பட்டுருச்சு இந்த உலகத்துல? நிறைய பணங்களை இழந்தோம். நமக்கு கீழே எத்தனையோ பேர்கள் வேலை பார்த்து சம்பளத்தெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டான் இறைவன். ஏன் இந்த விதி ஏற்பட்டது? அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை உண்மையா? அதனால இப்பவும் ஒரு டாக்குமெண்ட கையில வச்சுக்கிட்டு ஓயாம அதை பத்தி சிந்தனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை உள்ளத்துல இருக்கு. அப்படியெல்லாம் இடத்தை மாத்தி கடத்தை அடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில குழப்பமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? சட்டப்படி சில நோட்டீஸ்களா வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அணுகிவிட்டோம். அதுக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமானா அது நமக்கு மரியாதைக்குரியதா நடக்குமே தவிர தலைகுனிவாக நடக்காது. காரணம் சொல்லலாம். அதனால மீண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அறிவும் தெளிவும் இருக்கு. பணம் இல்ல. 1 கோடி ரூபாய் இருந்தா பல கோடிகளை சம்பாத்தியம் கொள்ளக்கூடிய ஆற்றலை உனக்கு இந்த பிறவில நான் கொடுத்திருக்கேன். உண்மையா இல்லையா? ஆனா முதல்ல இப்ப சில லட்சங்களை பெறுவது கூட கஷ்டமான நிலையில கொண்டு போய் விட்டாச்சு. இந்த சோதனை எப்பொழுது அகலும், இந்த நிலையிலிருந்து மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. இங்கிருந்து என் குதிரை மைசூருக்கு போகுது. யார் இருக்காங்க? அவங்க உனக்கு உதவின்னு சொன்னானா? அந்த நண்பனுடைய இருதயத்தை போய் பார்த்தேன். உனக்காக அவன் மிகவும் சாமுண்டீஸ்வரத்தை பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கான். அவனுடைய உதவி உனக்கு கிடைக்கும். இன்னும் அவனுடைய அன்பு மாசியும் உனக்கு உண்டு. ஆனா இப்போ இந்த தடைகளை நீக்கிறதுக்கு நான் தயாராக இருந்து இன்னும் 27 நாள்ல உன்னை போட்டு குலுங்கு இந்த பொன்மலனா ஆக்கி தந்தா போதும்ல காண்டு வரலாம். கர்மதாவைக்கு வரலாம். வாப்பா ஐயா. இன்னும் 3 முறை என்ன பார்க்க வரணும்ப்பா. உனக்கு பணமும் தார, தொழிலை உயர்த்தி தார. அதே இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கு. அதை நீக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தார. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்க. கவலைப்பட வேண்டாம். இன்னும் 3 முறை என்னை பார்க்கும்போது அவளுக்கு மாப்பிள்ளைங்கிறதுக்கு பணமும் கிடைக்கும். தைரியமா இருக்கலாம். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்க வேண்டும். அம்மா இதை பிள்ளைக்கு கொண்டு கொடு, வெற்றி அடைவாய், ஆனந்தமடைவீர், ஆனந்தமடைவீர். கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை. அப்படியா? உடல்நிலையை பற்றி ஆய்ந்து செய்துள்ளார். என்னம்மா உடல்நிலை? என்ன உடல்நிலை? பையனுக்கா பொண்ணுக்கா? என்ன செய்கிறது? இவ்வளவுதானா? இது ஒரு மேட்ரே இல்லையே. காலிட்டு வா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? திருப்பூர்லையா? துமக்கூர். அது எங்க உடுப்பி போற வழியா? இவன் யாரு? உன்னுடைய உடலை பற்றி ஆய்ந்து பார்க்கும் பொழுது தைராய்டு இருக்கான்னு போய் செக் பண்ணியா? இருக்கா?
அது சம்பந்தமான மனக்குழப்பம் உனக்கு உள்ளத்துல இருக்கு. இதுல நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமானது. நமக்கு இது குணமே ஆகாது. அதனுடைய காரணத்தினால் நம்முடைய கற்பப்பை உயிரை துவக்கின்ற இயக்கத்தன்மையில் குறைவு ஏற்பட்டு விட்டது என்று நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். நம்ம கணவனோடு வாழக்கூடிய தகுதி நமக்கு இல்லை என்ற எண்ணம் ஒரு உள்ளத்தில் ஓடிவிட்டது. உண்மையா? காலன்ட்டுவா. நம்ம அப்படி எந்த பாவமும் செய்யலையே. நல்லா இருப்பா, தைரியமா இருப்பா. அதனால இந்த தைராய்டை குறைக்கிறதுக்கு வேண்டிய பயிற்சியும் உன்னுடைய கற்பப்பையை நான் கொஞ்சம் பார்க்கணும். என்னை கொஞ்சம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்கிறான். கால் ஒன்று வரலாம். எல்லாருக்கும் 27, 28 நாள்ல மென்சஸ் வரும். இவளுக்கு 30 நாள் வரை ஆகுது. என்ன உண்மையா இல்லையா? இந்த 30 நாட்கள் வரை ஆகிறதுல தான் கற்பப்பையில குறை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாயை உங்கள் மனக்கண்ணை மதியை மயக்கி விட்டது. அதை நீக்கி உன் கற்பப்பையை பார்த்தேன். ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. ஆம்பளை பையன் பிறப்பேன், கர்ப்பசாமியா வந்து பிறப்பேன். காரணம் சொல்லலாம். கர்மசாமிக்கு வந்து உட்கார். என்னையவே நினைச்சுக்கா பார்ப்போம். கண்களை மூடிக்கொள். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. கற்பத்தில் குழந்தை தங்கும், வெற்றி அடைவாய், வாழ்வை பெறுவாய். இந்த மகனே வா, ஆனந்தமாக இரு. சில லட்சங்களை இழந்திருக்கிற, நிறைய பணத்தை கொடுக்குறேன். வாடா. விவேகானந்தரை பத்தி என்னடா படிச்ச? ராஜயோகம் படிச்சிருக்கியா? கர்மயோகம் படிச்சிருக்கியா? இவனுக்கு ஈசனுடைய அருள் ஞானம் கிடைக்கும். தங்கமான மனிதன், வெற்றி அடைவான். இரவெல்லாம் விழித்திருக்கும் வேலையும் இறைஞானமும் உனக்கு கிடைக்கும். வெற்றி உண்டுப்பான். சந்தோஷமா இருக்க, ஆனந்தம் அடைங்க. மணி எத்தனை? உன் பேர் என்னம்மா? தேஜஸ்வினி. உங்க பேர்? குட்டி பேரு? உன் பேரு? வெரி குட். தங்கமான பிள்ளைகள், தங்கமான பிள்ளைகள். ஆமா. கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தவர். என்ன தொழில்ப்பா மகனே? என்ன தொழிலுடா? என்ன வேலை? நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். சனி பகவானுடைய ஆட்சியின் சுழற்சி 2.5 ஆண்டுகள். இப்போதைக்கு 2 காலங்களாக நீ பேசுற தொழில உனக்கு அகப்படாது. மன கஷ்டமும் கடன்களும் இருக்கும். தொழிலுக்கு ஒரு இடத்துக்கு பேச போனா சம்மதிப்பது போல் வார்த்தை இருக்கும், ஆனா நடைமுறை இருக்காது. இந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு மாந்திரிகம் அல்ல, ஆனா உனக்கு மாந்திரிகத்தை பத்தி தெரிகின்ற மனசு உண்டு. ஆனா அந்த மாந்திரிகத்தால் உனக்கு எதுவும் நடக்கல. இப்ப கிரகங்களால் உன்னை தள்ளப்பட்டிருக்கு. இந்த கால சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டேன். வருகிற 3வது செவ்வாய்க்கிழமையிலிருந்து உன்னுடைய கால சூழ்நிலை மாறும். புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு தொடங்கும். வெற்றியாகிற பணம் அள்ளித்தார.
நல்லதா இருப்பான்னு சொல்லுவாங்க.